எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு தியேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகியிருக்கிற கல்கி 2898 ஏடி அந்த படத்துடைய முதல் பாகம் வெளியாகியிருக்கு. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், பிரபாஸ், நம்ம ஆண்டவர் கமலஹாசன் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இந்த படம் அப்படி வரும், இந்த படம் இப்படி வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹைப்லாம் கொடுத்தாங்க. பட் அந்த அளவுக்குலாம் படத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த படத்துடைய இயக்குனர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு மகாநதின்னு நினைக்கிறேன், மகாநதி தான் நினைக்கிறேன், ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இயக்குனர்கள் வந்துட்டு இப்படி ஒரு படத்தை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு படத்தை யார் வேணாலும் கொடுக்கலாம். பட்ஜெட் மட்டும் போடுறதுக்கு ஆள் இருந்தால் போதும். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தமிழ் படங்கள் நான் பார்த்தேன். அந்த படங்கள்லாம் பெரிய பட்ஜெட்டுங்களை அந்த படத்தெலாம் பண்ணியிருந்தாங்கன்னா இதை விட பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருப்போம். குறிப்பாக சொல்லணும்னா அஞ்சாமை, சங்கர் மாதிரி யாராவது பெரிய ஆளுங்க இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பல படங்கள் சொல்லலாம். இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக ரிலீஸ் ஆன ரயில்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான மூவி, நல்ல ஒரு பாசக்கதை. அதே மாதிரி லாந்தர் ஒரு நல்ல படம். அப்போ பெரிய பொருட்செலவில் எடுத்திருந்தால் அந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து போடுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால இந்த மாதிரி இன்னும் எத்தனை படம் வேணாலும் இருக்கலாம். சொந்த கருத்தாக இந்த படத்தில் கருத்துன்னு பார்க்கும்போது சொந்த கருத்து கிடையாது. மகாபாரதத்துலேருந்து ஒரு லைன் எடுத்து வச்சு படம் பண்ணியிருக்கிறாங்க. படத்தை வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு எல்லா கதாபாத்திரத்தையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ராவணன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி புராணத்துலேருந்து எடுத்த கதை தான். சீதையை ராவணன் கடத்திக்கிட்டு போகிறான், அதை மீட்டுறதுக்கு வந்துட்டு ராமன் போகிறாங்கிற அந்த கதை தான் வந்துட்டு பிருத்திவிராஜ், விக்ரம், ஐஸ்வர்யா வச்சு பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும். இந்த படம் ஏற்கனவே ட்ரெய்லர் ரிவ்யூவில் நான் சொன்ன மாதிரி நான் ட்ரெய்லரில் அவங்க எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை. அவங்களுடைய அந்த கட்டிங், அந்த படத்துடைய கலர், படத்துடைய டோன் இதையெல்லாம் பார்த்துட்டு நான் கற்பனையாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த படத்துடைய சாயல்லாம் பார்க்கும்போது சமீபத்தில் வெளியே வந்த டியூன் இந்த படத்துடைய பாகங்கள் மாதிரியும், அதுலேயும் குறிப்பாக மேட்மேக்ஸ் ஃபியூரி இந்த படத்துடைய ஜாடையும் இந்த படங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் படம் பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்ச முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மேட்மேக்ஸ் சாகா வந்துட்டு காப்பி பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய கதாபாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நீங்கள் மேட்மேக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கர அதிர்ச்சி ஆவீங்க. ஏன்னா ஆண்டவரை கடைசியில் அப்படி தான் காட்டுவாங்க. ஆண்டவர்னு யாரை சொல்கிறோம் பார்த்தீங்களா? கமலஹாசன் தான். அவருக்கு ஆண்டவர்னு ஒரு செல்ல பேர் இருக்கு இல்லையா? அதனால் பல பேர் வந்து அவரை ஏன் ஆண்டவர்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ அது பழகி போச்சு அவர் ஆண்டவர்னு கூப்பிட்டு. வைரமுத்து தான் முத அவர் ஆண்டவர்னு சொன்னார்னு நினைக்கிறேன், ஆழ்வார்பேட்டை ஆண்டவன்னு. ஸோ அதுலேருந்து அந்த பேச்சு வந்து தொத்திக்கிச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை நான் சொல்லிட்டேன், மகாபாரத கதை தான். இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைடெக்கு, வேறு லெவல், அடித்து பிச்சு உதறி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான டெக்னிக்கல் ஒர்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ். பட் ஹீரோ பிரபாஸை அந்த மாதிரி பிரபாஸை காட்டல. அமிதாப் பச்சன் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தில் வச்சு வெளுத்துருக்கிறாங்க. அவருடைய காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமான காட்சின்னு சொல்லலாம். ஆண்டவரை நடுவில் ஒரு சீனில் வந்து காட்டுவாங்க. இது ஆண்டவராக, இது ஏன் இந்த கொடுமையான நிலைமை, லார்ட் ஆஃப் ரிங்ஸில் வர்ற மாதிரி கதாபாத்திரத்தில் ஆண்டவரை காமிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேட்மேக்ஸை மிக்ஸ் பண்ணி ஆண்டவரை வேறு மாதிரி ஒரு கூஸ் பம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் கிளைமேக்ஸு. படம் ஒரு முறை பார்க்கலாம். பட் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படங்களோடைய காப்பி, அட்டர் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அட்டர் காப்பி அடித்து வச்சுருக்கிறாங்க. படம் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இந்த படத்தை பார்க்கலாம். திரும்ப பார்க்குற படம்லாம் இது கிடையாது. படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.